வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாது உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். அனைவருக்கும் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இயல், இசை, நாடகம் இம்மூன்றும் ஒன்றர கலந்ததே தமிழர்களின் கலை மரபு. தமிழர்களின் எல்லா விழாக்களும் மங்கள இசையுடன் தொடங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளது. மங்கள இசை வாத்திய கருவிகளான நாதஸ்வரமும் தவலும் தமிழர்களின் பழமையான வாத்திய கருவிகளில் முக்கியமானது. இன்றைய நிகழ்ச்சியில் மங்கள வாத்திய இசைக்கலைஞர்களான நாதஸ்வர தவில் கலைஞர்களை பற்றித்தான் பேச இருக்கின்றோம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய ராஜ வாத்திய கலைஞர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இவர்களோடு பேசுவதற்காக தவிலிசைக்காக முதன்முறையாக பத்மஸ்ரீ பட்டம் வென்ற ஹரித்வார மங்கலம் பழனிவேல் அவர்கள், மிருதங்க வித்வான் கலைமாமணி கும்பகோணம் ஏ பிரேம்குமார் அவர்கள், இசைக்கல்லூரியின் முன்னாள் முதல்வர் திரு ராஜேந்திரன் அவர்கள், திரைப்பட இயக்குனர் திரு முரளி அப்பாஸ் அவர்கள், இசை விமர்சகர் மற்றும் ஜோதிட வல்லுனர் திரு அரிகேசவநல்லூர் வெங்கட்ராமன் அவர்கள், மூத்த நாதஸ்வர வித்வான் திரு ராஜண்ணா அவர்கள். இவர்களோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாது உலகில். அதாவது நாதஸ்வர தவில் இசையை வாசிப்பதற்கென்று ஒரு தனியான முறை இருக்கிறதா, இல்ல மற்ற வாத்திய கருவிகளைப் போல இதுவும் இசைக்கக்கூடிய ஒரு வாத்திய கருவிதானா? மற்ற வாத்திய கருவிகளோட நாதஸ்வரம் தவிலுக்கு ஒரு கச்சேரி ஆரம்பிக்கிறது தனியான ஒரு முறை இருக்கு. இப்போ தவில் அப்படிங்கிறது ஒரு தோல் வாத்திய கருவி இல்லையா? இது ஒரு காற்று வாத்திய கருவி. இப்ப இரண்டும் எப்படி எந்த இடத்துல ஒண்ணு சேர்த்துக்கிறீங்க? ஆரம்பிக்கிறப்ப ஸ்ருதி பாக்ஸ் ஃபர்ஸ்ட், ரெண்டாவது தவுள் வாசிப்பாங்க. அது வாசிக்கிற முறை இருக்குது. தொதம் தொம் தொம் தொதம்னு ஆரம்பிப்பாங்க. சர்வலவு. ஆமா, அது மாதிரி ஆரம்பிச்சு ஒரு 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 கொருவை ஏதாச்சும் அடிச்சு விட்டதுக்கு அப்புறம் தான் ராகம் அடுத்தது. ஓகே, ராகம் வாசிப்போம். ராகம் வாசிச்சுட்டுக்குள்ளே அவங்க தொம் தொம். அடுத்தது இந்த கீர்த்தனையில தான் ரெண்டு பேரும் எல்லாருமே சேர்றது. தம்பி என்ன சொன்னாரு, சுதி போட்ட உடனே துதம் தொம் தொன்னு ஆரம்பிக்க சொல்ல பாருங்க. அங்கேயே லயம் வித்தியாசமா வருது. தொம் 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 தொம்னா அது சமம். தொதம் தொம் தொம் எல்லாரும் ஆரம்பிப்பாங்க. அங்கேயே விநியாசம் வந்துடுது. ஓகே. அப்புறம் ராக வாசிக்கும் போது தொம் தொம் அப்படின்னா நான் நிறைய இடத்துல சொல்லிருக்கேன். இந்த ராகமும் இந்த காலப்பிரமாணத்தில் போய்கிட்டு இருக்கு. அது இப்போ குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, அதாவது ஃபாலோவிங் பாட்டுக்குத்தான் இல்லை, இந்த ராகம் கூட இந்த தொம் 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 அப்படின்னா சும்மா தட்டதான் நினைக்க வேண்டாம். ஒரு காலத்தில் அந்த காலப்பிரமாணத்தில் ராக ஆலாபம் நடந்துகிட்டு இருக்குன்னு ஒன்று இருக்கு. ஓகே. முன்னோர்கள் தொதம் தொம் தொதம் தொம் 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 தொம்னு மிஸ்ரகதி. அடுத்தது தன சவுசரகதி. ஓகே. அப்புறம் ரெண்டு சேர்ந்து சவுசரகதி தான் அப்ப இருந்திருக்கு. அப்போ ஒரு நாதஸ்வரம் ஒரு தவில் காலத்துல.
அந்த மங்கள வாத்தியம் அப்படிங்கிறது இரண்டும் ஒன்றரை கலந்து இருப்பதனாலதான் அதற்கு பெயர். ஆனா முன்னோர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஏதோ ஒண்ணு செஞ்சு வச்சிருக்கேன். அதை சிந்திச்சு பார்க்கும்போது தான் ஐயோ அதுக்குள்ள இவ்வளவு இருக்கான்னு பிரமிக்கிறத மாதிரி இருக்கு. சூப்பர். இப்போ நீங்க ஒரு இசை கல்லூரியினுடைய முன்னாள் முதல்வர் இல்லையா? இப்போ இந்த மங்கள வாத்தியம் அப்படிங்கக்கூடியதனுடைய தனித்துவம் என்ன, சிறப்பு? மங்கள வாத்தியம் என்பது கோயிலில் வாசிக்கிறது. சுவாமி புறப்பட்டோடனே மங்கள வாத்தியம்னா முதல்ல நாதஸ்வரம் வாசிக்கிறது கோயிலில் தான். அங்கே மல்லாரிகள் வாசிப்பாங்க. அதேமாரி கல்யாண வீட்டில் ஒரு திருமங்கல்ய தாரணம் செய்யும்போது மங்கள வாத்தியம் தான் முக்கியத்துவமாக வாசிக்கிறது உண்டு வழக்கத்தில் உண்டு. எல்லா இடங்களிலும் முக்கியமான ஒரு வாத்திய கருவியாக. நான் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன் தம்பி. நீங்க சொன்னீங்களா மல்லாரி, சுவாமி புறப்படும் போது அலாரிப்புன்னு சொன்னீங்கல்ல இப்ப. ஆமா, அது இப்ப வாய்ச்சாங்கல்ல, அவங்க ராகத்துக்கு ஃபாலோவிங் வாய்ச்சாங்கல்ல, இது சதுஸ்திரத்துல போயிட்டு இருக்கு. இந்த மல்லாரின்னு வந்துட்டுனா அந்த ராக ஆலாபனைக்கு கெண்ட கத்தி போகும். ஓகே, கொஞ்சம் வாசி தம்பி. கண்டகதி எதுக்கு தெரியுமா? ஏன்னா 5 கதிகள் இருக்கு. சதுஸ்திரம், திசரம், விசரம், கண்டம், சங்கீர்ணன். அந்த 5ல வீரச்சுவை கொண்ட நடை கண்ட நடை. ஓகே, அதனாலதான் அந்த சுவாமி தூக்கறதுக்கு இந்த கதியை கொண்டோடனே, அந்த ராகத்தை கண்டோடனே அந்த ஒரு உற்சாகம் வந்துருமா. அதுக்காக தான் முன்னோர்கள் அதை செஞ்சு கண்ட கதியில வச்சு இந்த கம்பீர நாட்ட ராகத்துல இந்த மல்லாரிக்கு அப்போல்லாம் சாகித்யம் போட மாட்டாங்க. ஓகே, சாகித்யம் போட்டா வீரச்சுவையை குறைஞ்சிரும்னு எல்லாமே பெரியவங்க நல்லதா தான் செஞ்சு வச்சிருக்காங்க. ஓகே, அதாவது இப்போ கோயில்கள்ல நீங்க சொன்னீங்க இல்லையா, இது ஒரு சாமி புறப்பாட்டிற்கு வாசிக்கக்கூடிய ஒரு நடை. அப்போ கோயில்கள்ல பல்வேறு ஒரு சடங்குகள் இருக்குல்ல, அப்ப ஒவ்வொரு சடங்குகளுக்கும் ஒவ்வொரு வாசிப்பு முறை இருக்கா? மல்லாரியிலே பலவிதம். தலிகை மல்லாரி, தேர் மல்லாரி, தீர்த்த மல்லாரி, பெரிய மல்லாரி. ஓகே, இது மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, இப்போ இந்த மல்லாரிகள் வாசிக்கும் பொழுது அந்த காலத்துல ஒவ்வொரு மல்லாரியும் இப்படி வாசிக்கிறாங்கிறத சுவையை உணர்ந்து கொண்டு பார்ப்பவர்களாக, ரசிப்பவர்களாக இருந்தார்களா? அதாவது எப்படின்னா, அவங்கவுங்க கிராமத்தில் வீட்டில் உட்காந்துருப்பாங்க, திண்ணையில் உட்காந்துருப்பாங்க. இந்த மல்லாரி சத்தம் கேட்டு சாமி புறப்பட்டுடுச்சு அப்படின்ட்டு எழுந்து வருவாங்க. ஒரு அறைகூவல். ஆமாம், அந்த மல்லாரியை வச்சு முதல் பிரகாரம் சுற்றியாச்சு கோவிலில் உள்ள, 2வது பிரகாரத்துக்கு வந்தாச்சுன்னு அந்த மல்லாரியை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி நேவேத்தியம் எடுத்துட்டு வரும்போது ஐயா சொன்னாங்களே, பயனுவேல் என்ன சொன்னார, தளிகை மல்லாரின்னு ஒன்று வாசிப்பாங்க. அதை வாசிச்சா நேவேத்தியம் எடுத்துட்டு வர்றாரு பட்டாச்சாரியாரு அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதே மாதிரி அபிஷேகத்திற்கு குடத்துல இந்த புனித நீர் எடுத்துட்டு வரும்போது அதுக்கு தீர்த்த மல்லாரின்னு ஒன்று வாசிப்பாங்க. ஸோ ஊர் மக்கள்லாம் அந்த மல்லாரியை வச்சு கோவில்ல என்ன நடக்குது, இப்போ அபிஷேகம் நடக்க போகுது, தளிகை மல்லாரி வாசிட்டாங்க, அப்போ நேவேத்தியம் முடிஞ்சிடுச்சு, அடுத்தது தீபாராதனை நடக்குது, அடுத்து சாமி புறப்பட்டாச்சு அப்படின்றத தெரிஞ்சுட்டு தரிசனத்துக்கு ஓடி வருவாங்க. அந்த அளவு மக்களுக்கு அப்ப அந்த மல்லாரியை பத்தின நாலேஜ் இருந்திருக்கு. ஓகே, இன்னைக்கு வாசிச்சா ஏதோ நாசரம் வாசிக்கிறாங்க அப்படிம்பாங்களே ஒழிய அது என்னன்னு தெரியல மக்களுக்கு. இல்ல அதுக்கு காரணம் கோவில்கள் இருக்கு, மங்கள இசை இல்ல. ஓகே, நாங்கள்லாம் கேட்கும் பொழுது எங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரியான தாளமா ஒரு இசையோ தான் எங்களுக்கு தெரியுதே தவிர, இப்ப தளிகை மல்லாரினா என்னன்னு தெரியாது, ஒரு தீர்த்த மல்லாரி எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு தேர் மல்லாரினா எப்படி இருக்குன்னு தெரியாது. அதுக்குள்ள ஒரு வீர நடை இருக்கு, ஒரு வீரம் செறிந்து இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு புரியாது. ஒரு வேறு வேறு நடைகளை நாங்க வாசிச்சு கேட்டோம்னா ஒரு புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆலயத்தில் சுவாமி புறப்பாட்டிற்கு முன்பு மண்டகப்படி தீபாராதனை நடைபெறும். அதற்காக மடப்பள்ளியிலிருந்து தளிகை நைவேத்தியம் எடுத்துட்டு வருவாங்க.
தலிகை மல்லாரின்னு சொல்லுவாங்க, நெவேதி மல்லாரின்னு சொல்லுவாங்க. இந்த உற்சவ காலங்களில் சுவாமி தீர்த்தம் கொடுக்க போவோம். அப்போ காவேரி ஆற்றுக்கு சாமி போகும்போது தீர்த்த மல்லாரின்னு ஒன்று, அதுக்குன்னு தனியாகவே தீர்த்த மல்லாரின்னு ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த தீர்த்த மல்லாரியை இப்போ நாங்கள் வாசித்து காட்டுவோம். இதுல இன்னமும் ஃபாஸ்ட் போயிட்டு இருக்கும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா வேகம் இருக்கும். ஆமா, அப்படியே போகும்போது என்னமோ ஒரு இடம் புரியாதவங்களுக்கு கூட அந்த அண்ணா வெங்கட்ராமண்ணா சொன்னது மாரி, ஆஹா சுவாமிக்கு தீர்த்தம் போயிட்டு இந்த கும்பாபிஷேகங்கள்லாம் கலசம் எடுத்துட்டு போகும்போது இது நடக்கும். ஓகே, இல்ல இப்ப கேட்கும் பொழுதே நமக்கு ஒரு சின்ன ஒரு துள்ளல் இருக்கு அந்த மனதுக்குள்ள. சொல்லுங்க. இந்த இசைதான் பக்தர்களை வந்து கோவிலுக்கு இழுத்துது ஒரு காலத்துல. ஓகே ஓகே, இதுதான் கொண்டு வந்தது. இதுதான் கொண்டு வந்து ஒரு திரைப்பட இயக்குனரா இருக்கீங்க இல்லையா? இப்போ இவங்க வாசிச்சாங்க ஒரு மல்லாரி, ஒரு கோயில்ல வாசிக்கக்கூடிய ஒரு வாத்தியம், 2 நடைகள் அப்படின்னு சொன்னாங்க. ஓ, இதுல ஒரு துள்ளல் இருக்கு, இதுல ஒரு 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 சமம் இருக்கு அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ பொதுவாக நம்ம சாப்பிடும்பொழுது சில பேர் சாப்பிடல ஒரு 2 பூண்டு கூட வச்சிருக்கலாமே அப்படிம்பாங்க, இல்லை புளி குறைச்சலா தெரியுதும்பாங்க, ஒரு கல் உப்பு போட்டதுன்னா ருசியே வேறம்பாங்க. ஆனால் இது எதுவுமே தெரியாமல் சாப்பாடு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த ருசி வந்து நம்ம உணர்ந்துருவோம். அந்த வகை பிரிக்க தெரியாமல் வேணா நம்ம மிச்சப்படமா. இப்போ நீங்க வந்து அந்த ருசி உணர்ந்து தான் அந்த துள்ளல் இருக்குன்னு கண்டுபிடிச்சிங்க. ஆமா. ஆனால் அவருக்கு தான் அந்த சமத்தில் எப்படி இருக்கும், மேலே போக என்னான்னு தெரியும். அந்த நுணுக்கங்கிறது தெரியாட்டி கூட ரசிக்க முடியுதுதான் இசையோட சிறப்பே. சூப்பர். நம்ம இப்போ வீடுகளில் நம்ம வந்து ஏன் மங்கள இசை ஒரு பிரம்மாண்டமான வாத்தியம், பெருத்த சத்தம், ஆனால் இதுதான் மங்கள இசை. ஓகே. ஏன்னா சொல்ல மந்திரமா நினைக்கிற ஒரு எண்ணம். நம்ம சொல்லுக்கு வேல்யூ உண்டு, மதிப்பு உண்டு. ஒரு அறச்சொல், ஒரு இந்த சொல் வெளியில வந்து கேட்டு அந்த விழாவுடைய இதை கெடுத்துடக்கூடாது, ஊனப்படுத்தக்கூடாதுக்கு இந்த சத்தத்திலே சங்கீதத்தை இனிமையாக்கலாம் பாருங்க. நம்முடைய உலகத்து எந்த இசைவாத்தியம் வேணாலும் நீங்க பார்க்கலாம், அது ரசிக்க மட்டும்தான். ஆனா இதுதான் நம்ம கரைகிறதுக்கு உள்ளது, நம்மளோட கலந்து இருக்குது. இசைப்பட வாழ்தல் தான், இசையோட வாழ்றதுக்கு நம்ம இந்த இசையோட முக்கியம். அதாவது நம்மளுடைய ஒவ்வொரு விழாக்களிலும் ஒவ்வொரு சடங்குகளிலும் இவர்கள் இல்லாமல் கலக்க முடியாது இல்லையா? இவர்களோடு தான் நம்ம சேர்ந்து ஒரு மாவிலை, ஒரு வாழை மரம், ஒரு மஞ்சள், நாதசுரம், தவில், இது நம்முடைய மங்களத்துடைய அடையாளங்கள். அதாவது தமிழர்களுடைய பண்பாடே அதுதான். இது எது குறைஞ்சாலும் அது எடுபடாது. நான் ஒரு சன்னதி தெருவில் வாழ்ந்தவன், சிவன் கோவில் சன்னதி தெருலாம் வளர்ந்தவன். எங்க தெருவில் இசைக்கலைஞர்கள் பூரா அங்க இருப்பாங்க. எப்பவுமே ஏதோ ஒரு தனியா நாதசுர பயிற்சியோ
ஒரு தவில் வாறு பிடிக்கிறனோ சத்தம் கேட்டுட்டே இருக்கும் எங்க வீட்டுக்கிட்ட. நாங்கள் கேட்டுட்டே இருப்போம். வாசல்ல தோல் காயும். இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்துருக்கோம். ஒரு நல்ல நாள் பெரிய நாள் அவங்களே வந்து எங்க வீட்டில் 10 நிமிஷம் உட்காந்து வாசிப்பாங்க, அதை ஆரம்பிச்சு வைப்பாங்க. இப்படி ஒரு சுகமான அனுபவம் உண்டு. எனக்கு அது உள் நுணுக்கம் தெரியாத ஒழிய இப்ப கூட சென்னையில் அந்த சத்தம் அருகி போனதுக்கு அப்புறம் எங்கேயாவது கேட்டா கண்ணுட்டி மாதிரி மனசு ஓடுவாங்க. அதாவது தீர்த்த மல்லாரி வாசிக்கும் பொழுது ஒரு முழக்கம் இருந்தது இல்லையா அந்த நாதஸ்வரத்துல. இப்படி ஒரு வித்தியாசமான ஒரு இசைச்சுவையை கொடுக்கக்கூடியது, ஒரு சாந்தத்தையும் கொடுக்குது, ஒரு வீரத்தையும் கொடுக்குது அப்படிங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு இசை கருவி இல்லையா? இதனுடைய தனித்துவம் என்ன? இந்த நாதஸ்வரம் ரொம்ப தொன்மையானது. பல ஆயிரம் வருஷமாக ஒரு மாற்றமும் இல்லாமல் அப்படியே தான் இருக்குது. ஆனால் இதில் என்ன மாதிரியான ஸ்டைல் மியூசிக் கொண்டு வரலாம், வெஸ்டர்ன், ஹிந்துஸ்தானி, நம்ம இது அதனால தான் இது ராஜவாத்தியன்னு பேர். வாத்தியத்துக்கெல்லாம் அரசன். இது இன்னும் துளி கூட மாறல. தவிலில் கூட கொஞ்சம் மாற்றிருப்பாங்க. ஓகே. இதுலலாம் இன்னும் மாறவே இல்லை. இது திருக்குறள் மாதிரி அப்படியே இருக்குது. ஓகே, வாழ்ந்துகிட்டு இருக்கு. பொதுவாக தெய்வத்துக்காகவே ஏற்பட்டது தான் இது. இறைவனின் ஜீவ தண்டத்தின் பிரதிபிம்பமே நாதஸ்வரம். ஓகே. அதாவது இறைவனால் படைக்கப்பட்டது, இறைவனால் வழங்கப்பட்டது அப்படிங்கிறது தான் இல்லையா அதனுடைய பொருள். கண்டிப்பா. இந்த இசை வாத்திய கருவிக்குள்ள பல்வேறு நுணுக்கங்களை நீங்க வந்து கொண்டு வரீங்க இல்லையா? அது மாற்றங்கள் இதுக்குள்ளேயே இந்த 7 துளைக்குள்ளேயே நீங்க பண்ணிடுவீங்களா, இல்ல வேற ஏதாவது அட்டாச்மெண்ட் இருக்கா? இது வந்து ஒரு 3 பகுதியா இருக்கு. இது வந்து சீவாளின்னு பேரு, வச்சு வாசிக்கிறது தனியாவே. ஓகே. இது நாதஸ்வரம், இது உழவுன்னு பேரு, இது பேரு அனசுன்னு பேரு, அனைசும்பாங்க. ஓகே, சாரி அனசும்பாங்க. இது தனியா எடுக்கலாம், இதை கழட்டலாம். ஓகே. இது ஏன் நாகஸ்வரம்னு வந்ததுன்னா ஒரு நாகப்பாம்போட ஒரு வடிவம் இருக்கும். ஓகே. இது வந்து நான் என்ன கேக்குறேன்னா, இப்ப சீவாளியே வெவ்வேறு விதமாக வாசிக்கும் போது மாத்துவீங்களா? இது இப்ப நம்ம நறுக்கு சீவாளி நனைக்கிறதுன்னு பேரு. அது நனைச்சாதான் அது வாசிக்கலாம். கொஞ்சம் ஈரமும் இருக்கணும், அதுலயே அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இப்ப புல்லாங்குழல்னு பாத்தீங்கன்னா இதுல ஆஃப் ஹோல்லாம் திறப்பாங்க, அரை சுரம்லாம் திறப்பாங்க. இதுல அதெல்லாம் திறந்தா ஒரு ஈனஸ்வரம் கேட்டுடும். இங்க வாசிக்கிற நம்ம இந்த சீவாளிலேயே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம கொண்டு வரணும். ஆனா விரல்லாம் நம்ம மூடிதான் இருக்கும், திறந்துதான் இருக்கும். ஹாஃப் ஹோல்லாம் திறக்க முடியாது. சாதாரணமாக ஒரு இங்கே 7 சுரம் இருக்கும், 7 துளை இருக்கும். 7 சுரங்கள் உள்ளது. அதில் 28 சுரங்களை இதிலே 7 சுரங்கள்லேயே நாங்கள் வாசிக்கிறோம். ஓகே. எல்லாத்தையுமே இதில் கொண்டு வந்துடுற அந்த 7 இல்லையா? அது ஒரு பெரிய பெருமை. வேற எதுலையும் பண்ண மாட்டாங்க. ஓகே. இசை விமர்சகர் இருக்கீங்க. அதாவது இன்னைக்கு எல்லா வாத்திய கருவிகளினுடைய அந்த இசை வடிவத்தையும் ஒரு சத்தத்தையும் கீபோர்டு அப்படிங்கிறதுக்குள்ள ஒன்றுல கொண்டு வராங்க. ஆனா கீபோர்டுக்குள்ள கொண்டு வர முடியாத ஒரு வாத்திய கருவியாக ஒரு நாதஸ்வரம் இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அதனுடைய அந்த இசை வடிவம் இருக்கு இல்லையா, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? கீபோர்டில் வந்து எல்லா சத்தமும் கொண்டு வர முடியும், எல்லா நாதமும் வராது. ஓகே. சத்தம் வேற, நாதம் வேற. சபாஷ். ரெண்டாவது கமகம்ங்கிறது நம்மளுடைய கிளாசிக்கல் மியூசிக் இருக்கு பாருங்க, அது கர்நாடிகா இருந்தாலும் சரி, ஹிந்துஸ்தானியா இருந்தாலும் சரி, கிராமிய இசையா இருந்தாலும் கமகம்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு சுரத்தையும் இன்னொரு சுரத்தையும் சேர்த்து பிடிச்சி அசைச்சு வாசிக்கிறதுக்கு பேர் தான் கமகம். ஸ்ட்ரெயிட் நோட் வாசிக்கிறது வெஸ்டர்ன். ஓகே. இப்போ அப்படின்னு இந்த அசைவு கொடுக்குறாங்க இல்லையா, அந்த அசைவு கீபோர்டில் பேசாது. சபாஷ். ஆகவே அது வந்து மெல்லிசை கருவி. ஓகே. அது வந்து மேண்டலின் மோடில் போடுறேன், அதை வந்து வயலின் மோடில் போடுறேன், மோடெல்லாம் மாற்றலாம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 12,000 சவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். பட் கமகம் கிரியேட் பண்ண முடியல. சரி. நாதஸ்வரம் ஒன்று தான் மங்கள இசை. ஓகே. ஏன் அந்த தனித்துவம்னு கேட்குது, அந்த நாதஸ்வரத்திற்கு ஏன் அந்த தனித்துவம் வந்தது? அவர் சொன்ன மாதிரி நாகஸ்வரம்ன்றது தான் பழைய பேர். ஓகே. அதோடைய நாதம் ரொம்ப இனிமையா இருக்கிறதுனால நம்ம பேச்சு வழக்கில் அதை நாதஸ்வரம்னு மாத்திட்டோம். ஓகே. இந்த தனித்துவம் ஏன் அப்படின்னா, தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியம் மிக்க இசைக்கருவி நாதஸ்வரம் ஒன்று தான். அதுக்கப்புறம் வந்தது தான் மற்ற இசைக்கருவிகள் எல்லாம். இது வந்து புராணத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, தேவேந்திரன் கிட்ட இருந்து தியாகராஜருங்கிற அந்த சிவபெருமானின் வடிவத்தை பெற்று முஜுகுந்த சக்கரவர்த்தி அதை கொண்டு வந்து திருவாரூரிலே பிரதிஷ்டை செய்ய போது அந்த ஈசனுடைய பரிவாரங்களில் வந்தது நாதஸ்வரம். சபாஷ். திருவாரூர் தான் நாதஸ்வரம் பிறந்த இடம். திருவாரூர் தலம் வந்து சிதம்பரத்தை விட பழமையானது.
அந்த திருவாரூர் தலத்திலே எப்போ தியாகராஜர் அங்கே எழுந்தருளினார் அப்படிங்கிறது இன்னும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அவரோடு வந்த ஒரு பரிவாரத்தில் வந்தது தான் நாதஸ்வரங்கிறது. இப்போ நாதசுரத்துல பல வகைகள் இருக்கா? அந்த காலத்துல இருந்த நாதசுரங்கள் எப்படி இருந்தது? இப்போ நீங்க வாசிக்கக்கூடிய நாதசுரங்கள் எப்படி இருக்கு? திமிரி பாரின்னு உண்டு, நடுபாரின்னு உண்டு. திமிரி நாதசுரத்துக்கு காற்று ரொம்ப கொடுக்கணும், நம்ம ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அதனுடைய அளவு சிறுத்து இருக்கும், அளவு சிறுத்து இருக்கும், ரொம்ப காற்று கொடுக்கணும். அந்த சீவாலியெல்லாம் சின்னதாக இருக்கும், நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண ரொம்ப மெனக்கிட வேண்டியதாக இருக்கும். ஓகே. பாரி நாயனங்கிறது டிஎன்ஆர் சொல்லுவாங்க, நாதஸ்வர சக்கரவர்த்தி திருவாரூர் டிஎன் ராஜரத்னம் பிள்ளையார்கள் தான் வந்து கொஞ்சம் எளிமையாக்குனாங்க, பெருசாக்கி அதை காற்றை எளிமையாப்படுத்த இது பண்ணாங்க, இனிமையாகவும் இருக்கும். அந்த அப்பெல்லாம் அந்த காலத்தில் மைக்கு கிடையாதுங்கிறதுனால இந்த மாதிரி திமிர் நாயனா கிட்டத்தட்ட 7-8 கிலோமீட்டர் கேட்கும். ஓகே. ஏன்னா ரொம்ப தூரம் கேட்கணும், மைக் வசதிலாம் கிடையாதுங்கிறதுனால. அதே மாதிரி தான் நாதஸ்வரமும் ரொம்ப அது கொஞ்சம் ஹார்டாக எங்கே பார்த்தாலும் கேட்குங்கிறதுனால அப்படி வச்சுருந்தாங்க. இப்போ பாரின்னு மாற்றி இதை எளிமையாக ஆக்கியிருக்காங்க. இப்போ நாதஸ்வரத்தை போலவே தவில்கள்லையும் அதே மாதிரி வித்தியாசங்கள் இருக்கா? இல்லை, திமிரி பாரி அப்படின்னு 2 வகை சொல்லுவாங்க தவில்லையும். தவில்ல ஓகே. திமிரி அப்படிங்கிறது கொஞ்சம் சின்ன அளவாக இருக்கும். இப்போ வாசிக்கிறது வந்து பாரி அளவு தான் எல்லாருமே வாசிக்கிறாங்க, கூடுமான அளவு எல்லாருமே பாரி அளவு தான் வாசிக்கிறாங்க. நான் பெரும்பாலும் கேள்விப்பட்டது என்னன்னா, அந்த திமிரி அப்படிங்கிறது பழகக்கூடிய பருவத்துல குழந்தைகளுக்காக கொடுத்து வளர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்களா? அந்த காலத்துலலாம் அவங்க திமிரியா தான் தவில் வச்சிருந்துருக்குறாங்க. ஓகே. அப்ப உள்ள தவில்லாம் பார்க்குறோம், பழசெல்லாம் பார்க்கும்போது திமிரியா தான் இருந்திருக்கு. சரி. இப்போ இந்த அளவுக்கெல்லாம் வந்து பாரி தவில் அப்ப இல்லை. ஓகே. 2 நாதஸ்வரம் 2 தவில் அப்படிங்கக்கூடிய இந்த அமைப்பு எப்படி உருவாச்சு? இல்லை, ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒரு நாதஸ்வரம் ஒரு தவிலாக தான் இருந்தது. இப்போ அப்படி ஒரு 2 பேர் 4 பேராக பார்க்கும்போது கொஞ்சம் சபைக்கு நல்லாயிருக்கும். திருப்பாம்பரம், திருவிமலை, இஞ்சிக்குடி அதுல எல்லாம் தான் அது அப்படி பழக்கப்படுத்தினாங்க. ஓகே. அவங்க தான் உருவாக்குனாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்போ தான் பார்க்கவும் நல்லாயிருக்கும். இன்னும் ஒருத்தவங்களே ஒரு 6 மணி நேரம் புறப்பாடு பார்த்தீங்கன்னா, சில ஊர்லாம் இன்னைக்கு நைட்டு கிளம்பி மறுநாள் மத்தியானம் நைட்டெல்லாம் அவ்வளோ தூரம்லாம் வாசிக்கும். கோவில் சாமி ஊர்வலம். ஆமாம், அவ்வளோ நேரம்லாம் வாசிக்கும் போது ஒரு 4 பேராக வாசிச்சா கொஞ்சம் ரெஸ்ட்டு கிடைக்கும். அதனால இவங்க சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். மெயினாக வாசிக்கிறவங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதுமாதிரி தவிலையும் மெயினாக வாசிப்பாங்க, அவங்களுக்கு எதிர்ப்பாங்க. ஓகே. அது கொஞ்சம் ஒருத்தவங்களுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ஓகே. நீங்க மிருதங்க வித்வானா இருக்கீங்க இல்லையா? ஒரு கர்நாடக இசை கச்சேரியில ஒரு பாடுவாரு, ஒரு வயலின் நடுவுல தனியாவர்த்தனத்துக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பாங்க, வாசிப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு. அதே மாதிரி இவர்களும் பண்ணுவாங்க. ஒரு தவுல் ஒரு அடிச்சு விடுவாரு, இன்னொரு தவுல்காரர் வந்து எடுத்து அடிப்பாரு. ஒருத்தவங்க ஒரு வாசி விடுவாங்க, அடுத்தவங்க எடுத்து வாசிப்பாங்கல்ல. அந்த அந்த சுவை அது மாற்றி கொடுக்கறது நீங்க பார்த்த வகையில எப்படி அமைஞ்சிருக்கு? வந்து கும்பகோணத்தில் இருக்கும்போது நிறையா அந்த சுவாமி புறப்பாடெல்லாம் நிறையா கேட்டிருக்கேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி அதனெல்லாம் வந்து வாசிச்சிருக்காங்க. இவங்களுக்கு முன்னாடி கும்பகோணம் தங்கவேல் பிள்ளை, வலங்கிமான் சண்முகசுந்தரம்னா இவங்கெல்லாம் வாசிச்சுட்டு வருவாங்க. வாசிச்சுட்டு வரும்போது நடைச்சொல்லுன்னு ஒன்று வாசிப்பாங்க. இன்னும் என் காதில் அப்படியே இருக்குது. இந்த நடைச்சொல்லுங்கிறது வந்து அந்த சொல்ல வாசிட்டா நம்ம பாட்டுக்கு நடந்து போக முடியாது. அவங்க என்ன வாசிக்கிறாங்களோ அதுக்கு தான் நடந்து போகணும். வா, அந்த மாரி அந்த ஒரு சொல்லு அது எப்படி இருக்கும்னா, த கு தீம் தத்த கு தீம் த கு தீம் தக்குதுன் தக்குதுன் தத்த கு தீம் தத்த கு தீம் த கு தீம் தக்குதுன் தக்குதுன் தத்தா. இப்போ வாசிப்பு அப்படி விட்டு கொடுத்து வாசிக்கிறதும் இருக்கு இல்லையா? ஒருத்தர் ஒரு அடி அடிச்சு அது அப்படி வந்தது இல்லை. இப்போ உங்க சொன்னாங்கல்ல, நாதஸ்வரம் 2 நாதஸ்வரம் திருப்பாம்பரம், அப்புறம் திருவள்ளிமலை, அப்புறம் அந்த ராகமாலையில் இஞ்சிக்குடி, அப்படி இப்படிலாம் சொன்னாங்க இல்லையா? ஆமா. தவில் வந்து திருவள்ளிமலை பிரதர்ஸ் காலத்துல இடாமலை மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, எனக்கு தெரிஞ்சது அவங்க ஒண்டி தான் தமிழ். அப்போ சொல்லுவாங்க 3 நாதஸ்வரம்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம், நடந்து சொன்னால நடச்சொற்கள் தான் கிடத்துல தகக்கிடதை கிடத்துல அப்படிலாம் போயிட்டு இருக்கோம். இப்படி வாய்ச்சிட்டு அப்படிம்பாங்களாம். உடனே அதை ஃபாலோ பண்ணி அவங்க வாசிப்பாங்களாம். ஓகே. அது அப்படிதான் ஆரம்பத்துல வந்து இன்னைக்கு இவங்க வாசிக்கிறது அவங்க வாசிக்கிறது மாதிரி நேவலி நின்றுகிட்டு இருக்கு. 2 தவில் வந்தது அந்த காலத்துல, அப்பதான். ஓகே. ஆனா அது பார்வையாளர்களுக்கு, ஒரு ரசிகர்களுக்கு வந்து ஒரு சுவை தானே. அப்பதான் சிஷியனை வச்சுட்டு இப்படி வாசிக்கிறாரு, இவருக்கு ஈக்குவலா ஒரு தவளை போட்டு இன்னும் வந்தா இப்படி இருக்கணும். அப்பதான் தனித்தவுள் வந்தது. ஓகே. அப்ப அந்த செட்ல தனித்தவளா ஆயிட்டாங்க. அப்ப தனித்தவள்னா செட்ல 2 தவுள் இருக்கும். இது மாரி புகழ் வாய்ந்த கலைஞர்கள் அங்க சேர்க்கிறது. அப்ப அதுக்கு ஈக்குவலா ஒண்ணு போடணும். அப்பதான் மலைக்கோட்டை பஞ்சாமி அவர் வந்தாராம். ஓகே. அவர்களுக்குள்ளேயே சுவையை கூட்டிக்கிறதுக்கான ஒரு விஷயம். சுவையை கூட்டி ஜனங்கள் ஆரவாரம். ஓகே. அதாவது இப்ப அண்ணா சொன்ன மாதிரி இந்த நடை வாசிப்பு, நடச்சொல், அது
எப்படிங்கிறது நம்ம கேட்கலாமா? இந்த மாதிரி அப்புறம் அப்படியே மாறும். அதுதான் கற்பனையாவே போயிட்டு இருக்கும். 2 தவில் வித்வான்கள் இருக்கும்போது ஒருத்தர் வாசிக்கக்கூடிய நடையை இன்னொருத்தர் எடுத்து வாசிக்கிறதும் மாறி மாறி வாசிக்கிறதும் போட்டியும் இருக்கும். அப்படி அது வந்து காலவட்டத்துல அது அப்படி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. ஆனா இந்த தவிழுக்கு மட்டும்தான் இன்னைய வரல இருந்துகிட்டு இருக்கு. ஆக அடிக்கிறது தான் தவுள் இல்லை, வாசிக்கிறதும் தவுள் இருக்கு. ஓகே. ஒரு பட்ட பேரு ராட்சச வாத்தியமா ராஜா வாத்தியமா இதெல்லாம் வழக்கத்துல வந்தது. எல்லாருமே இன்னைக்கு புத்திசாலிகள். அது மாத்திரம் நான் 100% சொல்றேன். நான் எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்கேன். எல்லாம் சீனா சூடங்கள். அதாவது பிரசன்டேஷன் பண்றதை பார்த்தா எனக்கே வந்து ஆச்சரியமா இருக்கு. அவங்க வளர்றதுக்கும் இப்ப நான் சொன்னது ஒரு செய்தி இருக்கு, இதை ஃபாலோ பண்றதுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இங்க குருநாதர்கிட்ட நான் கத்துது. சூப்பர். கோயில்களுக்கு ஒரு முறைகள்ல வாசிக்கிறீங்க இல்லையா? இப்ப மல்லாரினா தீர்த்த மல்லாரி, அப்புறம் வந்து தலிகை மல்லாரின்னு வரிசையா சொல்றீங்க இல்லையா? அதே மாதிரி திருமணங்கள்ல ஒவ்வொரு கட்டத்திற்கும் ஒவ்வொரு வாசிப்பு இருக்கா? எப்படி இருக்காது? இது ரெண்டுத்துக்கும் டோட்டலாக மாற்றம் உண்டு. கோவில் விழாங்கிறது வந்து அங்கே வந்து அலாரிப்பு, மல்லாரி, இது மாதிரி தேவாரம், திருப்புகழ், இது மாதிரி வாசிக்கிறோம். அங்கே கீர்த்தனைகள் அது மாதிரி வாசிக்கிறோம். இங்கே வந்து அந்த ஐட்டமே அங்கே வராது. கல்யாணம் இதுக்கு ஓகே. அங்கே சுத்தமாகவே அதாவது ஜனரஞ்சகமாக தான் இருக்கும். அங்கே செய்கிறது வந்து ஜனரஞ்சகமாக தான். ராகம், கீர்த்தனை, ஒரு 2 மணி நேரம் கச்சேரினா ஒரு 1 மணி நேரம் சங்கீதமாக ராகம், கீர்த்தனைகள், இது மாதிரி தனியாக ஆவர்த்தனம் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் மக்களுக்கு பிடிக்கிற மாதிரி எல்லா விதமான மக்களும் வருவாங்க. பசங்க வருவாங்க, எல்லாரும் வயசானவங்களுக்காக நம்ம வந்து முறைப்படி அந்த சங்கீதத்தை பண்ணுறோம். ஓகே. அப்புறம் ஒவ்வொருத்தங்களுக்காக பண்ணக்குள்ள அந்த சின்ன வயசு பசங்களுக்காகவும் அந்த சினிமாவில் வர்ற பாட்டுகளை வாசிச்சோம்னா தான் வந்து கல்யாண வீட்டில் வாசிக்கிறது இதுதான். கல்யாணங்கள்ல வந்து சடங்குகள்லாம் நிறைய சடங்குகள் இருக்கு. சடங்குகள் பொதுவாக ஒரு 5 மணிக்கு அந்தி மேளம்னு ஒன்று வாசிப்போம் கல்யாணத்தில். அது போனோடனே மங்கள ஒளி வரணுங்கிறதுனால அந்தி மேளம்னு ஒன்று வாசிக்கிறது உண்டு. அது ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் வாசிப்போம். அடுத்து எல்லாம் பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் எல்லாம் வருவாங்க. அடுத்து விளக்கு கொளுத்துவாங்க. சடங்கு இடங்கு ஏதாச்சும் இருக்கும். இல்லாட்டி அழைப்பு இருக்கும். அதில் அழைக்கும் போது கொஞ்சம் மாப்பிள்ளை அழைப்பு அதில் கொஞ்சம் துள்ளலான கீர்த்தனைகள் இதெல்லாம் வரும். அப்புறம் உள்ள வரும்போது நோட்டு சொல்றன்னு நீங்க கேட்டிருக்கோம். அந்த மாதிரிலாம் ஒரு மாப்பிள்ளை ஒரு உற்சாகமா வரணுங்கிறதுனால அது திருப்பி உள்ள வந்து சடங்குகள்லாம் பண்ணுவாங்க. நிச்சயதார்த்தமும் இருக்கும், இல்லாட்டி சடங்கு ஏதாச்சும் இருக்கும், மாப்பிள்ளைக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. அது அன்னைக்கு முடிஞ்சிடும் எல்லாம். மறுநாள் காலையில முகூர்த்தம் ஒரு 9:10 வச்சுங்களேன். முகூர்த்தம் நாங்கள் ஒரு 8:30 மணிக்கு ஆரம்பிப்போம். ட்ரெடிஷ்னலாக தான் போயிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் இப்போ விநாயகர் கீர்த்தனை இப்படியே வாசிச்சுட்டு வருவோம். அடுத்து அதுலேயும் கொஞ்சம் உற்சாகமான கொஞ்சம் வேகமான கீர்த்தனைகள் ஸ்லோவாக. வயசானவங்களும் வந்திருப்பாங்கனால கொஞ்சம் கர்நாடிகாவும் வாசிப்போம், செமியாவும் வாசிப்போம். இப்படி பல்வேறு வாசிப்போம். இதுலயும் இருக்கு முகூர்த்த நேரத்துல நாட்டக்குறிஞ்சின்னு ஒரு ராகம் இருக்கு. அந்த ராகத்தை அதுல வாசிக்கணும்னு ஒரு இது இருக்கு. அதாவது முகூர்த்த நேரத்திற்கு நாட்டை குறிஞ்சி வாசிக்கணும்ங்கிறது வந்து மரபு சம்பிரதாயம் இருக்கு. திருமணத்தன்று காலையில முதல்ல மணமகளும் சந்திச்சு மாலை மாற்றிக்குவாங்க. அந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் வந்து நாதசுரத்தில் அவங்களுடைய எழுச்சி, அதாவது அவங்க மன எழுச்சியில் எப்படி அவங்க இது பண்ணுறாங்க அவங்க உறவினருக்கு தெரிவிக்கிறதுக்காக இந்த மாலை மாற்றினாலுங்கிற பாடலை இப்போ வாசி காமிக்கிறோம். மாலை மாற்றி முடிஞ்ச உடனே மணமகள் 2 பேரும் லாலி பாடல்.
ஊஞ்சல் பாடல், ஆனந்த பைரவி ராகத்தில் அந்த ஊஞ்சல் பாடல். தாலி கட்டக்குள்ள இந்த சகலவாத்தியம் ஒன்று வாசிப்போம். ஓகே. அதுக்கு அடுத்தது அதை தொடர்ந்து ஆனந்தம். ஓகே. அது ரெண்டுத்தையும் சேர்த்தாப்புல வாசிக்கணும். சரி. கோயில்கள்ல ஒரு முறை சார்ந்த ஒரு வாசிப்புகள் எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் வாசி காமிச்சாங்க. ஒரு திருமண சடங்குல ஒவ்வொரு இடங்களிலும் எப்படி இருந்தது, ஒரு சினிமாவுக்கு ஒரு ரீரெக்கார்டிங் நம்மளுக்கு எவ்வளவு முக்கியமாக இருக்கோ அதே மாதிரி நம்மளுடைய சடங்குகள்லையும் ஒவ்வொரு இடத்திலையும் இவர்களுடைய பின்னணி வாசிப்பு அப்படிங்கிறது ஒவ்வொரு உணர்வை சொல்லக்கூடியதாக, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விஷயத்தை சொல்லக்கூடியதாக அப்படியே அமைஞ்சிருக்கு. அப்படிதான் நம்மளுடைய சடங்கு சம்பிரதாயங்களை இணைச்சி நம்ம கொண்டு வந்திருக்காங்க. இன்றைக்கு இப்போ ஒரு காலகட்டங்கள்ல ஒரு மூத்தவர்கள் இருக்கும்போது சொல்லலாம், அந்த காலகட்டங்கள்ல எப்படி ஒரு திருமண கல்யாண வீட்டுல நாதஸ்வர வித்வான்களுக்கு எப்படி வாய்ப்பளிக்கப்பட்டது, எப்படி மதிக்கப்பட்டாங்க, இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஐயா நீங்க சொல்லலாம். அதாவது பழைய காலத்தில் எப்படின்னா நாதஸ்வர வித்வானுக்கு ரொம்ப முக்கியத்துவம் ஜாஸ்தி. இன்னொரு விஷயம் சொல்லனாக்க, திருவெண்காடு சுப்பிரமணியம் பிள்ளைன்னு ஒரு பெரிய வித்வான் இருந்தார். அவருடைய டேட் கிடைக்கிறதே கஷ்டமா, அவ்வளோ பிஸியாக இருப்பார். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 10 முகூர்த்த தேதி எடுத்துட்டு போய், அண்ணே இதில் எந்த தேதி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னு கேட்பாங்களாம். அவர் எந்த டேட் சொல்கிறாரோ அன்றைக்கி தான் கல்யாணம். நாதஸ்வர வித்வான் ஃப்ரீயாக இருக்கிற அன்னைக்கு இவங்க திருமணத்தை வச்சுக்கிட்டாங்கன்னா, அப்போ எந்த அளவு நாதஸ்வரத்துக்கு அன்றைக்கி முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நான் திருவெங்காடு சுப்பிரமணியம் பிள்ளையுடைய பற்றி ஒரு பெரிய கட்டுரை ஒன்று எழுதியிருந்தேன். அது ஒரு 15 வருஷத்துங்களுக்கு முன்னால், 15 இல்லை 20 வருஷத்துக்கு முன்னால் தினமணியில் வெளியாச்சு. அதில் இந்த தகவல்லாம் நான் எழுதி அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருந்தது. இன்னைக்கு வேற எதுக்கெல்லாமோ செலவு பண்ணுறாங்க. மண்டபத்துக்கு ஒரு நாளைக்கு 6 லட்ச ரூபா வாடகையா, சரி பரவாயில்ல, அங்கே தான் பண்ணணும், பந்தாவாக இருக்கும் அங்கே பண்ணாதான் அப்படின்னு சொல்லி அது கொண்டு போய் 18 லட்சத்தை கொடுக்குறாங்க. அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் கச்சேரி பண்ணுறவங்களுக்கு லேக்ஸில் தான் ரேட்டு, அவங்களுக்கு கொண்டு போய் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கொடுக்க தயாராக இருக்காங்க. ஆனால் நாதஸ்வரம்னு வரும்போது ஏதோ ஊதினா சத்தம் வந்தால் போருப்பா, ஏதோ வாசிச்சுட்டு போட்டோம், இது யாரு அப்படின்னு அதோடைய ருச்சி, அதோடைய அருமை, அதோடைய இம்பார்ட்டன்ஸ் தெரியாம இன்னைக்கு சொசைட்டி இருக்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஓகே. இன்னொரு விஷயம், இதுல ஆன்மீக ரீதியா ஒரு விஷயம் சொன்னா, தவில் எதுக்காக முதல்ல வாசிக்கிறாங்கன்னா, தவிலுடைய அந்த சவுண்ட் இருக்கு பாருங்க, அந்த நாதம் அது வந்தாக்க தீய சக்திகள்லாம் அந்த இடத்த விட்டு போயிடுமா. துர்தேவதைகள், துர்சக்திகள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் விரட்டக்கூடிய ஒரு
மகத்தான சக்தி அந்த தவிலுக்கு இருக்கு. நெகட்டிவ் எனர்ஜி போயிடும். நெகட்டிவ் எனர்ஜி அங்கிருந்து விரட்டிடும். அது அந்த இடத்துல விலக, ஏன்னா சுபகாரியம் நடக்க போகுது, எல்லாமே நல்லதா நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கோவிலா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி, அந்த தவிலுடைய ஒலிக்கு வந்து ஒரு மங்களத்தை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு. தீய சக்திகளை விரட்டக்கூடிய ஒரு சக்தி இருக்குங்கிறதுனால தான் அந்த தவிலுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ். அதனால தான் ஃபர்ஸ்ட் தவில் வாசிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு திருமணங்கள்ல அதுக்கு இன்னும் கூட முக்கியத்துவம் கொடுக்கணும். திருமணங்கள் மட்டும் இல்ல, சபாக்கள் கச்சேரியிலுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஒரு பிரபலமான ஒரு சபா, பேர் சொல்ல விரும்பல, ஒரு 10 வருஷம் முன்னால வரைக்கும் துவக்க விழா நடக்கும்போது இனாகரேஷனுக்கு முன்னால ஒரு நாசுர கச்சேரி வெளியில வராண்டால தான் உட்கார வச்சு வாசிப்பாங்க. வராண்டா, வந்துட்டான்டா, வராண்டா அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான் அவங்களுக்கு வந்து அவங்க மதிப்பு கொடுக்க தெரிஞ்சது. வெளியில வராண்டால உட்காந்து வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா உள்ள வந்து இனாகரல் ஃபங்க்ஷன்ட்டு அவங்க யாரோ ஒரு விவிஐபி எல்லாம் கூப்பிட்டு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்களாம் அதை சொல்லி 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 இப்போதான் கொஞ்சம் வருஷமா, எனக்கு தெரிஞ்சு ஒரு 7-8 வருஷமா தான் வந்து மேடையில் வந்து துவக்க விழா அன்னைக்கு நாசுர கச்சேரி இப்பதான் நடத்திட்டு இருக்காங்க சபையில். அந்த மாதிரி அந்த நாதஸ்வர கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய சோசியல் ஸ்டேட்டஸ் வாங்கி கொடுத்தவர் வந்து நாதஸ்வர சக்கரவர்த்தி திருவாவடுதுறை டி.என். ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் தான். அவர் தான் வந்து இவங்களுக்கு ஒரு மதிப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். கட்ஷு போட்டுக்கிட்டு தான் வாசிப்பார், ஷர்ட் போட்டுக்கிட்டு தான் வருவார். அவருக்கு அப்புறமா தான் வந்து இந்த சமுதாயத்தில் வந்து இவர்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் அப்படிங்கறத பெற்று தந்தவர் அவர் தான், ராஜரத்னம் பிள்ளை தான். சூப்பர். ஆனா இன்னைக்கு மறுபடியும் இறங்கிட்டு வர மாதிரி நான் ஃபீல் பண்றேன். மங்கள இசை பற்றியும் மங்கள இசை கலைஞர்களை பற்றியுமான இந்த நிகழ்ச்சி அடுத்த வாரமும் தொடரும். ஒரு திருமண சடங்குகளுக்கு உங்களை வாசிக்க கூடும்போது கடமையேன்னு வாசிக்க வைக்கிறாங்களா, இல்ல அங்கீகரிக்கப்படுறீங்களா? சில பேர் திரும்பியே போதுங்க ஒரே சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க, ரொம்ப வந்து பாராட்டிட்டு போறவங்களும் இருக்காங்க. இதுதான் இப்ப வீட்டுல உள்ளவங்களே நம்ம செத்தனா எடுத்து வச்சு வாசிப்போன்னு வாய்ச்சோம்னா தலையை வலிக்குதுங்க, போருங்க, நிப்பாட்டுங்க அப்படிங்கிறாங்க. எப்படி குருக்கள் கண்டிப்பா இருந்துதான் ஆகணும், பூஜை பண்ணி ஆகணும்னு இருக்குல்ல. அவங்க வந்து வேதத்தால இது பண்றாங்க, நாங்க நாதத்தால பூஜை பண்றோம். கோயில் வாசல்ல தேங்காய் பழம் வைக்கிறோம், புழைச்சிடலாம், உள்ள வாசிக்கும் புழைக்க முடியாது. முதல்ல எங்க அப்பாவுக்கு தெரியாம அந்த தவில் மேல ஆசைப்பட்டு சின்ன பிள்ளையில பாதாளேஸ்வரர் கோயில் அர்த்தாரங்கத்துல தான் போய் வாசிக்க ஆரம்பிச்சேன். எங்க அப்பாவுக்கே தெரியாது பாலிய பருவத்துல. அந்த கோயில்ல நாதஸ்வரம் தவில் இல்லைங்க. ஒரு வித்வானுக்கு வந்து பாராட்டு, விருது, ரசிகர்களுடைய கைத்தட்டல், இதுதான் பெரிய டானிக்.